108 அதிசய மூலிகைகள் நிறைந்த இடம். 3 யுகங்களாக உணவருந்த வரும் கழுகுகள். 12 வருடத்திற்கு ஒருமுறை குளத்து நீரில் தோன்றும் வலம்புரி சங்கு. இப்படி எண்ணற்ற அதிசயங்கள் நடந்து வரும் பாடல் பெற்ற சிவ தலம்தான் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் வேதங்கள் அனைத்தும் உயர்ந்தோங்கி மலை வடிவில் தவம் செய்து வரும் நிலையில் மலை உச்சி மீது வாழை பூங்குருத்து போல சுயம்புலிங்கம் காட்சி தருகிறது. மலைகளும் வனங்களும் தீர்த்தங்களும் சூழ்ந்து இந்த திருக்கோயில் மலை மீது ஒன்றும் அடிவாரத்தில் ஒன்றுமாக 2 அடுக்குகளாய் காட்சியளிக்கிறது. மலை கோயிலில் கரும்பாறைகளால் சூழ்ந்திருக்கும் மூலவர் வாழை பூங்குருத்து போன்று சுயம்புலிங்க மூர்த்தியாக வேதகிரீஸ்வரர் என்ற பெயருடனும், அம்மன் சொக்கநாயகி என்கிற பெண்ணினலாளம்மை என்ற பெயரிலும் காட்சியளிக்கின்றனர். அடிவாரத்தில் அமைந்துள்ள தாழ கோயிலில் திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத பக்தவச்சலேஸ்வராக உலகையாளும் சிவன் அருள் வழங்கி வருகிறார். ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என்ற 4 வேதங்களும் 4 பெரிய பாறைகளாக இருப்பதாகவும், அவற்றுள் அதர்வன வேத பாறையின் உச்சியில் சிவபெருமான் கோயில் கொண்டுள்ளார் என்று தல புராணம் புகழ்ந்துரைக்கிறது. முதல் யுகத்தில் சாபம் பெற்ற சண்டன், பிரசண்டன் என்னும் கழுகுகளும், 2ஆம் யுகத்தில் சம்பாதி, ஜடாயு என்னும் கழுகுகளும், 3ஆம் யுகத்தில் சம்புகுத்தன், மாகுத்தன் என்னும் கழுகுகளும், 4ஆம் யுகத்தில் சம்பு, ஆதி என்னும் கழுகுகளும் அடுத்தடுத்து முறையே இக்கோயிலில் உள்ள இறைவனை வணங்கி பேறு பெற்றதால் இத்திருத்தலம் திருக்கழுக்குன்றம் என்ற பெயர் பெற்றது. புராண கால தொடர்ச்சியாக திருக்கழுக்குன்றத்தில் தினமும் 2 கழுகுகள் பல 100 ஆண்டுகளாக பறந்து வந்து கோயில் குருக்கள் கையில் வைத்துள்ள சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டுவிட்டு அருகில் வைக்கப்பட்டிருந்த நெய் கிண்ணத்தில் அலகை அலசிவிட்டு பறந்து விடுவதாக கூறப்படுகிறது. கடந்த 1681ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி கழுகுகள் வந்து போனதை ஹவர்ட் என்ற டச்சுக்காரர் நேரில் பார்த்து பதிவு செய்துள்ள நிலையில், காலத்தின் மாற்றத்தால் கழுகுகள் முக்தி அடைந்ததால் 1994ஆம் ஆண்டிலிருந்து கழுகுகள் அங்கு வருவதில்லையாம். இக்கோயிலில் நடைபெற்ற இன்னொரு அதிசய நிகழ்வாக 16 என்ற சிவனருள் பெற்ற மார்க்கண்டேயர் குளத்து தீர்த்த நீரை எடுத்து சிவனுக்கு அபிஷேகம் செய்ய பாத்திரம் ஒன்று வேண்டி வழிபட்டார். அப்போதுதான் சிவன் அருளால் அந்த அதிசயம் நிகழத் தோன்றியது. நன்னீர் குளத்தில் ஒரு வலம்புரி சங்கு உருவாகி வெளிவந்ததை அடுத்து அந்த சங்கை கொண்டு மார்க்கண்டேயர் இறைவன் சிவனுக்கு அபிஷேகம் செய்தார். இறைவனுக்காக இக்குளத்தில் வலம்புரி சங்கு உருவானதால் அந்த குளத்திற்கு சங்கு தீர்த்தம் என்ற பெயர் உண்டானது. தொடர்ந்து 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த தீர்த்த குளத்தில் சங்கு தோன்றும் நிகழ்வு கடைசியாக 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி தோன்றி அழிவில்லா இறைசக்தியை நிரூபித்துள்ளது. இந்த நிகழ்வே 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருக்கழுக்குன்றம் திருத்தலத்தில் சங்கு தீர்த்த புஷ்கர மேளா என்ற பெயரில் பக்தர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். வட இந்தியாவில் கொண்டாடப்படும் புஷ்கர மேளா மற்றும் கும்ப மேளாவை போல இக்கோயிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குரு பகவான் கன்னி லக்னத்தில் நுழையும் நாளன்று லட்ச தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது. அன்று வீடுகளிலும் கோயில்களிலும் சங்கு தீர்த்த குளக்கரையிலும் லட்சக்கணக்கில் விளக்குகள் ஏற்றப்பட்டு ஊர் முழுவதும் ஒளி வெள்ளத்தில் காட்சியளிக்கும். இக்கோயிலில் சுயம்புவாக தோன்றியுள்ள ஈசனை இத்தலத்தில் இந்திரன் தொடர்ந்து இன்றும் பூஜித்து வருகிறான் என்பதற்கு ஆதாரபூர்வமான சம்பவம் ஒன்று 1930ஆம் வருடம் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நடந்தேறி உள்ளது. அன்றைய தினம் இம்மலை மீதுள்ள கோயிலின் கருவறை கோபுர கலசத்தின் அருகில் உள்ள துவாரத்தின் வழியாக இடி விழுந்து சிவலிங்கத்தை சுற்றி பரவி பாய்ந்துள்ளது.
இந்த சம்பவத்தை அறிவியல் அறிஞர்களும் உறுதிப்படுத்தியுள்ள நிலையில் கோவிலுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை என தல வரலாறு தெரிவிக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக இக்காலத்திலும் சில ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த சம்பவம் இங்கு நடந்து வருவதாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை தீபம் பார்த்தால் மோட்சம், திருக்கழுக்குன்றம் பற்றி நினைத்தாலே மோட்சம் கிடைக்கும் என்று கூறப்படும் அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த திருக்கோயிலில் உள்ள புனித தீர்த்தத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் மூழ்கி இறைவனை வேண்டினால் குணமடைவார்கள் என மருத்துவ அறிஞர்களால் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. புனிதமான இத்திருக்கோயிலின் அதிசய சம்பவங்கள் இன்னும் ஏராளமாய் சொல்லப்படும் நிலையில் நாமும் இத்திருத்தலத்திற்கு சென்று சிவபெருமானின் திருவருளை பெறுவோம். மாலை முரசு செய்திகளுக்காக திருப்போரூர் செய்தியாளர் ராகுலுடன் கலைமாமணி நந்தகுமார்.